வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நாம் பலன் தரும் பதிகங்கள் நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். மார்கழி மாதத்தில் தொடர்ந்து 30 நாளும் நாம் அதற்குண்டான பதிகங்களும் திருப்பாவை, திருவம்பாவை, அதுக்கப்புறம் திருப்பள்ளி எழுச்சி நம்ம பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ முதல்ல மக்கள் எல்லாரும் உங்களுக்கு என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம இவ்வளோ நாளும் தொடர்ந்து போடுற ஒவ்வொரு பதிவுகளுக்கும் உங்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ். இந்த மாதத்தில் நம்ம வழிபடக்கூடிய அனுமன் ஜெயந்தி ஆகட்டும், இல்லை வழிபாடு ஆகட்டும், எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்களும் நிறைய பார்த்து அதுக்கு உண்டான நல்ல அப்டேட்ஸ் எனக்கு வந்துட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாள் விடாமல் நீங்கள் அதை தொடர்ந்து பார்க்குறீங்க. அதோடு சேர்ந்து ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்திங்கன்னா சிறப்பு தகவல் ஆழ்வார்கள் பற்றி பார்த்தா, அதாவது ஃபுல்லாக பெருமாள் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி கோவில்கள் சம்மந்தப்பட்டது, என்ன ஆன்மீக தகவல்கள் எல்லாமே. நடுவில் வைகுண்ட ஏகாதசி வழிபாடு பண்ணோம், அதுக்குண்டான சொர்க்கவாசல் திறப்பு, அதுக்குண்டான சொர்க்கவாசலில் வரலாறு என்ன, எந்த கோவிலில் திறந்தது, நாம் வழிபாடு பண்ண கோவில், ஸ்ரீரங்கம் கோவில் எல்லாமே வீடியோ போட்டிருந்தேன். ஸோ மக்களாகி நீங்களும் அதை தினந்தோறும் பார்த்து நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்துருந்தீங்க. ரெண்டாவது, போகி பண்டிகை எப்படி கொண்டாடணும் நம்ம நடுவில் போட்டிருக்கோம், அதுவும் பார்த்துருக்கோம். வாங்க, இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மார்கழி மாதத்தோட நிறைவு பகுதி, மார்கழி 30வது நாள். இதில் திருப்பள்ளி எழுச்சி 10வது பாடல் இதோடு முடிஞ்சிருது. அதே மாதிரி பாசுரம், ஆண்டாள் சார்லி செய்த பாசுரம் 30வது பாசுரம் இதில் முடியுது. இதில் சிறப்பு தகவல் என்ன, திருவிளக்கு பூஜை எப்படி வீட்டில் செய்யலாமா, அது எப்படின்றது போட்டிருக்கோம். ஏன்னா முடிக்கும் போது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி முடிப்போம். எல்லாமே நல்ல விஷயம் இருந்தாலும் திருவிளக்கு பூஜைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா. அதில் என்ன தாத்பரியம் இருக்குது எல்லாமே நம்ம சிறப்பு தகவல் பார்க்கலாம். வாங்க, முதல்ல திருப்பள்ளி எழுச்சி பாடலை பார்த்துட்டு வந்துடுவோம். புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாரென்று நோக்கி திருப்பெருந்துறை யுரைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய்க்கருணையும் நீயும் அவனீர் புகுந்தெம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. மாடல்ல மாணிக்க வாசக பெருமான் எப்படி இது அமைச்சிருப்பாருன்னா, நிறைவு பாடலை தேவர்களும் மனிதர்களும் ஒரு கலந்துரையாடல் போல பண்ணியிருப்பாங்களாம். எப்படின்னா, புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாரென்று நோக்கி. அதாவது எங்க திருப்பெருந்துறை, அதை இப்போ சொல்லியிருக்கிற ஆவுடையார் கோயிலில் தேவர்கள் புலம்புறாங்களாம், நாம் இந்த மனிதர்களாக பிறந்திருந்தால், அதுவும் இந்த திருப்பெருந்துறையில் பிறந்திருந்தால் சிவன் நம்மளை ஆட்கொண்டிருப்பார். ஆனால் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. என்னடா தேவர்கள் போய் மனிதர்களை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னு பார்க்குறீங்களா? நார்மலாக அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம பிறப்பும் அவங்க பிறப்பும் நம்மளது தான் ரொம்ப உயரிய பிறப்பு. ஆனால் அவங்களே பொறாமப்படுற அளவுக்கு சிவன் மனிதர்களை ஆட்கொண்டிருக்காரு. நம்மளுக்கு பிறவாமை கிடையாது, போய் மனிதராகவும் பிறக்க முடியாது, நம்மளை அவரால் ஆட்கொள்ள முடியலையேன்னு அவ்வளோ வருத்தப்படுறாங்கன்னா, அவர் மட்டும் இல்லை, திருமால் நாராயணரும் அவர் விரும்பி பண்ணி கொண்டிருக்கிற அவரோட இதில் தொந்திலேருந்து வரக்கூடிய மலரவன் யார், பிரம்மா, அவர் ஆசைப்பட்டா கூட யாருக்கும் வேலைக்காகலை. ஏன்னா யாரும் மனித பிறவி இல்லை. அதனால் இவங்களெல்லாம் ஆட்கொண்ட வந்த வல்லவன் எம்பெருமான் யார், சிவபெருமானே, எனக்கு இப்படி ஒரு இது கொடுத்துருக்கீங்க, நாங்கள் மனிதர்களாக பிறக்காமல் போயிட்டோன்னு சொல்லிட்டு அவங்களே வருத்தப்படுற அளவுக்கு இந்த பாடலை கொண்டு போய் முடிச்சிருப்பாரு மாணிக்கவாசக பெருமாள். பாருங்க, எப்படி நம்ம மனித பிறப்பை அவங்களையும் தாண்டி எவ்வளோ அழகாக நம்மளை சொல்லியிருக்காரு பாருங்க. இதை விட நமக்கு ஒரு இது வேணுமா? இந்த பாடலை கோவிலில் பள்ளி எழுந்தருளும் போதும் பாராயணம் பண்ணலாம், நம்ம வீட்லேயும் பாராயணம் பண்ணலாம். ஏன்னா இந்த பாடல்கள் இந்த நாளில் மட்டும்தான் பாராயணம் பண்ணணுன்னே கிடையாது, தினந்தோறுமே பாராயணம் பண்ணலாம், நல்லது. ஏன்னா இந்த 30வது பாடலை ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருப்பாங்க, தினந்தோறும் இந்த பாடல்களை பாராயணம் பண்ணுறவங்களுக்கு என்ன கிடைக்குங்கிற பாடல் தான் இது. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழியா சென்றிரஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணிப்புதுவை பைங்கமல தன் பெரிய பட்டபிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாம இங்கு இப்பரிசுரைப்பார்
ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். பாடலை படிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மங்கள் கடல் கடைந்தது யாரு? மாதவன். பார்க்கடல்ல தானே அவர் பள்ளி கொண்டிருப்பார். அவரு கேசி என்ற ஒரு அரக்கனை பண்ணனா அவருக்கு கேசவன். பெண்கள் எல்லாரும் அவரை போய் வழிபடுறாங்க. திங்கள் திருமுகத்து சேழையார். யாரு திங்கள் திருமுகத்து? அனைவரும் அவங்க பெண்கள் போய் சென்று இறைஞ்சி அவரை வழிபடுறாங்களாம். எதுக்கு? அங்க பறைக்கொண்ட ஆற்று அடிப்புதுவை பைங்கல தன் தெரிய பட்டர் பிரான் கோதை சொன்ன. அதாவது கோபமே வராத யாருக்கு? விஷ்ணு சித்தர். அவர்கிட்ட பொண்ணாதானே போய் வந்து ஆண்டாள் நாச்சியார் பிறக்கிறாங்க. அந்த ஆழ்வாருக்கு கோபமே வராதான். அந்த ஆழ்வாருடைய பெண்ணாகிய ஆண் எவ்வளவு அழகா சொல்றேன். என்னுடைய அப்பாவுக்கு கோபமே வராது. சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே. அதாவது இந்த 30 பாடல்களும் யாரு தப்பாம தினந்தோறும் பரிசுரிப்பவர்களுக்கு யாரோட அருள் கிடைக்கும்? செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால். திருமால் மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் கிடைக்கும். அதை விட முக்கியம் என்ன? பெருமாளோட ஆசீர்வாதம் எம்பெருமான் நாராயணோட கருணையும் நமக்கு கிடைக்கும். யாருக்கு? 30 நாளும் தொடர்ந்து பாராயணம் பண்ணவர்களுக்கு எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். கடைசியா பாடலை முடிச்சிடுறாங்க ஆண்டாள் நாச்சியார். எவ்வளவு அழகா முடிச்சிருக்காங்க பாருங்க. இந்த பாடலும் சரி அந்த பாடலும் சரி மார்கழி மாதத்துல தான் பாராயணம் பண்ணணும்னு கிடையாது. எப்ப வேணாலும் தொடர்ந்து பாராயணம் பண்ணலாம். ரொம்ப நல்லதுதான். ஏன்னா ஏன் இதோட வழிபாடு வச்சிருந்தாங்கன்னா, எல்லாராலையும் ஒரு தொடர்ந்து செய்ய முடியாதுன்றவங்க ஒரு மாதத்தை தேர்வு பண்ண மாதம் தான் இந்த மார்கழி. இது விண்ணவர்களுக்கு நமக்கு வந்து எப்படி இதுவோ அவங்களுக்கு இதான் பிரம்ம முகூர்த்த காலம். சரி, இன்னைக்கு நம்ம சிறப்பு தகவல் பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என்னது? வீட்டில் எப்படி திருவிளக்கு பூஜை. ஏன்னா நம்ம முடிக்கிறோம் இந்த மார்கழி மாதத்தோட இதை முடிக்கிறதுனால சரி ஒரு நல்ல விஷயத்த சொல்லி முடிப்போம். எல்லாமே நம்ம சொல்லியிருக்க நல்ல விஷயங்கள், தகவல்கள், கேள்வி கணைகள், டவுட்டாக இருந்தது, சந்தேகங்கள், கேள்விகளுக்கெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். சரி, முடிகிற நாள் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லி முடிப்போம். திருவிளக்கு பூஜை. திருவிளக்கு பூஜைன்றது சாதாரண விஷயம் இல்லை. கோவிலில் பண்ணலாம். அதை விட என்ன விசேஷம்? கூட்டு பிரார்த்தனை. ஏன்னா திருவிளக்கு பூஜைங்கிறது ஒரு கூட்டு பிரார்த்தனை. அதை வீட்டிலையும் சுமங்கலி பெண்கள் அனைவருமே செய்யலாம், தப்பு கிடையாது. இப்போ ஒரு மாமியார் இருப்பாங்க, மருமகள் இருப்பாங்க, ஒருவேளை நாத்தனார், கூட்டு குடும்பமாக இருக்குன்னா எல்லாருமே சேர்ந்து பண்ணுறது அவ்வளோ நல்லது. ஏன்னா அந்த திருவிளக்கு பூஜைக்கு அப்படி ஒரு மகிமை இருக்கு. அதுவும் நம்ம குத்து விளக்குல செய்யும் போது நல்லது. குத்து விளக்கு எப்படி இருந்தாலும் செய்யலாம். பித்தளையில இருக்கலாம், இல்லை வெள்ளியில இருக்கலாம், எதில் வேணாலும் வச்சு செய்யலாம். ஒரு மணப்பலகை போட்டு அது கோலம் போட்டு அதுக்கு மேலே ஒரு வாழையில வச்சு பச்சை அரிசி பருப்பு அது மேலே குத்து விளக்கு. இப்போ குத்து விளக்கு இல்லை, நம்மளுடைய வீட்டு தெய்வம், நம்மளோட குல தெய்வத்தை அதில் ஆவாகனம் பண்ணி அதில் இறக்கணும். அது இல்லாமல் குத்து விளக்குக்கு 3 பாகங்கள் இருக்கு. மேல் பாகம், நடு பாகம், அடிப்பாகம். இந்த 3 இதுலேயும் யார் வாசம் செய்கிறாங்க தெரியுமா? ஏன் குத்து விளக்கு எடுத்து பண்ணுறோன்னா இந்த காரணத்துக்காக தான். மேல் பாகத்தில் சிவன், அவர் வந்து என்ன பண்ணுறாரு? அருள் பாலிக்கிறார். சிவன் அங்கே அருள் பாலிக்கிறார்னா அந்த இடத்துல யார் வந்து நிற்பாங்க? மேல் பாகத்தில் பார்வதி தேவியார் வந்து அருள் பாலிப்பாங்க. எது? இதோட மேல் பாகத்தில் நம்ம அந்த 5 திரி ஏற்றணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பூ வைக்கணும். எவ்வளோ பூக்கள் வேணாலும் வச்சுக்கலாம். அழகாக சுற்றி வச்சாலும் அழகாக இருக்கும். ஏன்னா இது வந்து அம்பாளை வந்து நம்ம அதில் நிலைநிறுத்துகிறோம். நம்மளோட வீட்டு குலதெய்வத்தை நிலைநிறுத்துகிறோம். ஸோ மேல் பாகத்தில் யார் இருக்கா? சிவபெருமான். சிவபெருமான்னா அந்த இடத்துல யார் இருப்பா? பார்வதி தேவியாரும் வந்து உட்காந்துக்குவாங்க. ஏன்னா ஒரு திருவிளக்கு பூஜை பண்ணும்போது மும்மூர்த்திகளும் அங்கே இருப்பாங்க, முப்பெரும் தெய்வரும் அங்கு வாசம் செய்வார்கள். அப்போ நாம் நினச்சது நடக்கும். நடுபாகத்தில் சாக்ஷாத் பெருமாள் இருப்பார். பெருமாள் இருந்தால் அந்த இடத்துல மகாலட்சுமி தேவியாரும் வந்து குடிகொள்வாங்க. அடிபாகத்தில், அதாவது கீழ் பாகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருப்பார்? நம்ம பிரம்மதேவர் இருப்பார். பிரம்மதேவர் இருக்காருன்னா அந்த இடத்துல யார் இருப்பா? சரஸ்வதி தேவியா இருப்பாங்க. ஸோ இப்படி முப்பெரும் தெய்வியரும் மும்மூர்த்திகளும் வாசம் செய்யறது அந்த குத்து விளக்கு. அதில் நம்ம செய்யும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம வேண்டுதல் அப்படியே பலிதமாகி நம்ம நினைச்சது அப்படியே நடக்கும். சரி, என்ன பண்ணணும்? அர்ச்சனை பண்ணணும் இல்லையா? அர்ச்சனை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்? 3 பொருள் தான் வேணும். குங்குமம், அதுக்கப்புறம் மலர்கள்,
அட்சதைன்னா எல்லாருக்கும் தெரியும், பச்சை அரிசியில் மஞ்சள் கலந்து வைக்கிறது தான் இது. இப்போ நம்ம இதுக்கு போற்றிகள் இருக்கும். 108 போற்றிகளை நீங்கள் சமமாக பிரிச்சுக்கலாம். முதல்ல குங்குமத்தால் ஒரு இதில் வெத்தலையில் போட்டுக்கிட்டே வரலாம். ஒரு 33 போற்றிகள் வருதா. அடுத்து அட்சதை எடுத்து அதுலேருந்து ஒரு 33 போற்றிகள் தான் அட்சதையால் பண்ணலாம். அடுத்து மலர்களால் பேலன்ஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்படி தொடர்ந்து நம்ம பண்ணும்போது அதை நம்ம வீட்டு உபயோகத்துக்கு திரும்ப பயன்படுத்தலாம். அந்த மலர்களை நம்ம சூடிக்கொள்ளலாம். அட்சதையை நம்ம வீட்டு இதிலே வச்சிடலாம். குங்குமத்தை நம்ம வழக்கமாக பயன்படுத்துகிறோம். அந்த குங்குமத்தில் வச்சு கலந்து நம்ம தினந்தோறும் பயன்படுத்தலாம். என்ன மக்களே, என்னோடு சேர்ந்து நீங்கள் எல்லாரும் இந்த 30 நாளும் பயணப்பட்டிருக்கீங்க. அதுக்கு நான் என்னோட சிறத்தாத நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். உங்களுடைய ஆதரவு இல்லைன்னா இதை நம்ம சாத்தியமே கிடையாது. ஆதரவுன்றதோட பேராதரவுன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் நம்ம நிறைய பதிவுகள் இருக்குது. வணக்கம்.